This sermon, Hebrews, chapter 1, was delivered on Wednesday evening, August 21st, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் ஹீப்ரூஸ் சாப்டர் 1, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். So Paul goes down there first to see if his experience matched God's Bible. Oh, wouldn't it be wonderful today if people only done that again? If we made our experience match God's Bible. If it doesn't, then our experience is wrong. It don't flash in the Urim Thunder. ஆகையால் பவுல் முதலில் தன்னுடைய அனுபவம் தேவனுடைய வேதாகமத்தோடு பொருந்தியுள்ளதா என்று பார்க்கவே அங்கு சென்றான். இன்றைக்கு ஜனங்கள் மாத்திரம் அவ்வாறு மீண்டும் செய்திருப்பார்களாயின் நாம் நம்முடைய அனுபவத்தை தேவனுடைய வேதத்தோடு பொருந்தி பார்ப்போமேயானால் அது அற்புதமாயிருக்கும் அல்லவா? அது அவ்வாறு வேதத்தோடு பொருந்தாவிடில் அப்பொழுது நம்முடைய அனுபவமே தவறாயிருக்கிறது. அது ஊரீம் தும்மீமில் பிரகாசிக்காது. அது அதில் பிரகாசத்தை உண்டு பண்ணுமேயானால், ஆமேன், நீங்கள் அதனோடு உங்கள் அனுபவத்தை பொருத்தி விட்டீர்கள் என்று அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது பிரகாசிக்கவில்லை என்றால் அது எவ்வளவு நல்லதாக தென்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. அது சரியானது போன்று எவ்வளவு உண்மையாக காணப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. அந்த ஒளிகள் அந்த ஊரின் தும்மிமில் இருந்து பிரகாசிக்கவில்லை என்றால் அப்பொழுது அது தவறானதாகும். And no matter how much experience you've had, how real it seems to be, how presenting it is, how educational it is, what a great tool it is to win souls, if it doesn't flash in the Word, it's wrong. Right? It must line up with the Word. நீங்கள் எவ்வளவு அனுபவத்தை உடையவராயிருந்தாலும், அது எவ்வளவு உண்மையானது போன்று தென்பட்டாலும், அது எவ்வளவுதான் அறிமுகப்படுத்தப்பட்டாலும், அது எவ்வளவுதான் பயிற்சி முறை கல்வியை சார்ந்ததாயிருந்தாலும், என்னதான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கான ஒரு பெரிய கருவியாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அது வார்த்தையின்படி பிரகாசிக்கவில்லை என்றால் அது தவறாகும். சரி, அது வார்த்தையோடு சரியாக இருக்க வேண்டும். Now, I believe in there's a middle of the road. The road, a lot of times I used to go to a Nazarene church. The Lord bless those dear people. Old-fashioned, sanctified Methodists is what they are. Church of God, Nazarene, Pilgrim Holiness, many of those good old holiness churches. இப்பொழுது பாதையின் மையம் ஒன்று உண்டு என்று நான் நம்புகிறேன். அந்த பாதை இப்பொழுதோ ஏராளமான சமயங்களில் நான் முன்பெல்லாம் ஒரு நசரேய சபைக்கு செல்வதுண்டு. கர்த்தர் அந்த அருமையான ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. பண்டைய நாகரிகம் கொண்ட பரிசுத்தமாக்கப்பட்ட மெத்தோடிஸ்டுகளாய் அவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய சபை, நசரேயர், யாத்திரிக பரிசுத்தர் மற்றும் அநேக அந்த நல்ல பண்டைய பரிசுத்த சபைகள். And they used to sing a song, I'm walking in the grand old highway, telling everywhere I go, I'd rather be an old-time Christian, Lord, than anything I know. Good. Amen. Wonderful. அப்பொழுதோ அவர்கள் ஒரு பாடலை வழக்கமாக பாடுவதுண்டு. நான் பெரிய பண்டைய பெரும்பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறவே நான் எங்கும் செல்கிறேன். நான் அறிந்துள்ள எந்த காரியத்தை காட்டிலும் கர்த்தாவே, நான் ஒரு பண்டைய கால கிறிஸ்தவனாய் இருப்பதையே நான் விரும்புவேன். நல்லது, அற்புதம். And then they used to talk about the highway of holiness. Now, if you read over that, they get that out of Isaiah, the 35th chapter. Now, if you notice, he said, there shall be a highway and a way. அப்பொழுது அவர்கள் பரிசுத்த பெரும்பாதையை குறித்து பேசுவதுண்டு. இப்பொழுது நீங்கள் அதை வாசித்து பார்ப்பீர்களேயானால் அவர்கள் அதை ஏசாயா 35வது அதிகாரத்திலிருந்து எடுக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அவன் அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும் என்றான். Now, and is a conjunction. See, a highway, it wasn't a highway of holiness. It shall be
a highway and a way, and it shall be called the way of holiness. Not the highway of holiness, the way of holiness. Amen. இப்பொழுது அந்த வாக்கியத்தில் ஆங்கிலத்தில் ஒரு இணையிடை சொல் உள்ளது. புரிகிறதா? ஒரு பெரும்பாதை. அது ஒரு பரிசுத்த பெரும்பாதை என்று இருக்கவில்லை. அது ஒரு பெரும்பாதையான வழி. அது பரிசுத்த வழி என்று அழைக்கப்படும். ஆனால் பரிசுத்த பெரும்பாதை என்று அல்ல, பரிசுத்த வழி. And the way of the road is the middle of the road. Amen. It's built like this so that the waters will wash off the trash to both sides, keeping the road clean. Amen. You don't have puddles standing in your road all the time if it isn't built right. Amen. The way is the middle of the road. பாதையின் வழியோ பாதையின் மையத்தில் உள்ளது. தண்ணீர் இரு பக்கங்களிலும் குப்பையை கழுவி பாதையை சுத்தமாக வைத்துக் கொள்ளவே அது இந்த விதமாக கட்டப்பட்டுள்ளது. அது அந்த விதமாக சரியாக கட்டப்படவில்லை என்றால் நீங்கள் எல்லா நேரத்திலும் சகதியான குட்டையில் நின்று கொண்டிருந்திருக்க வேண்டும். வழியோ பாதையின் மையத்தில் உள்ளது. Now on this side, when people get converted, their minds is set right on Christ. And if they're just a little scholarly and don't keep under prayer, they'll get real cold and stiff and starchy and indifferent. இப்பொழுது இந்த பக்கத்திலோ ஜனங்கள் மனமாற்றம் அடையும் போது அவர்களுடைய சிந்தைகள் கிறிஸ்துவின் மேல் வைக்கப்படுகிறது. அவர்கள் சற்று கற்றறிந்த மேதைகளாயிருந்தால் தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருப்பதில்லை. எனவே அவர்கள் உண்மையாகவே குளிர்ந்து போய் விரைப்புத்தன்மை கொண்டு வெற்றாச்சார முறையை கைக்கொண்டு அலட்சிய போக்குடையவர்களாயிருக்கிறார்கள். And then if they're just a little bit nervous, if you don't watch, they'll just get radical and wild on this side. See, they go into sensations and everything. அதன் பின்னர் அவர்கள் சற்று எளிதில் மனக்கிளர்ச்சி அடைகின்றவர்களாயிருந்தால் நீங்கள் அதை கவனிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் அந்த பக்கத்தில் கட்டுப்படுத்த முடியாத தீவிர பற்று கொண்டு உணர்ச்சி வசப்படுதல்கள் மற்றும் உள்ள ஒவ்வொரு காரியத்திற்குள்ளாகவும் சென்று விடுகிறார்கள். பாருங்கள். Now, but the real church is a real sane gospel right in the middle of the road. It's not cold and starchy, neither is it fanaticism. It's a real good old warm gospel heartfelt love of God going right down the middle of the road calling from both sides. That's right. இப்பொழுது ஆனால் உண்மையான சபையோ பாதையின் மையத்தில் உள்ள ஒரு உண்மையான நிதான புத்தியோடு கூடிய சுவிசேஷத்தை பெற்றுள்ளது. அது குளிர்ந்து போய் வெற்றாச்சார முறை கொண்டதாயிராமலும் வெறித்தனமற்றதாயும் இருக்கிறது. அது உண்மையாகவே நல்ல பண்டைய அனல் கொண்ட சுவிசேஷத்தையும் தேவனுடைய அன்பை இருதயத்தில் உணர்ந்து இரு பக்கங்களிலும் இருந்து அடைக்கப்பட்டு பாதையின் மையத்தில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. அது உண்மையே. Now that's what, and how are you going to get that church? Right out of the Word, the Urim Thummim. Now Paul wanted to get this church right in the middle of the road. So he went and studied 3 years on the scriptures that he knew. நீங்கள் எப்படி அந்த சபையை கணிக்கப் போகிறீர்கள்? சரியாக வார்த்தையை கொண்டே ஊரிம் தும்மிம் மூலமாகவே ஆகும். இப்பொழுது பவுல் பாதையின் மத்தியில் இருக்கிற இந்த சபையை சென்றடைய விரும்பினான். எனவே அவன் தான் அறிந்திருந்த வேத வாக்கியங்களின் பேரில் அவன் அங்கு போய் 3 வருடங்கள் ஆராய்ந்து படித்தான். Therefore Paul wrote the bigger part of this New Testament. God had him to do that because it's coming a Gentile age. Matthew, Mark, Luke and John, the 4 Gospels, they were Jews, but Paul wrote the most of the letters. ஆகையால் தான் பவுல் இந்த புதிய ஏற்பாட்டின் மிகப்பெரிய பகுதியை எழுதினான். வரப்போவது ஒரு புறஜாதி காலமாய் இருந்தபடியினால் தேவன் அவனதை செய்யும்படிக்கு செய்தார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் 4 சுவிசேஷங்கள். அவர்கள் யூதர்களாயிருந்தனர். ஆனால் பவுலோ பெரும்பாலான நிருபங்களை எழுதினான். Now, notice, now we're going to start getting this background now, where he's at, writing from prison, and he's had all this experience, but first, this experience was first proven. Amen. And this is his key letter to it. Amen. This is his key letter. Romans and Ephesians and so forth have their place, but this is the key letter. இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது நாம் இந்த பின்னணியை கூற துவங்க போகிறோம். அவன் இதை சிறைச்சாலையிலிருந்து எழுதி கொண்டிருந்தான். அவன் இந்த எல்லா அனுபவங்களையும் உடையவனாயிருந்தான். ஆனால் முடிவில் இந்த அனுபவம் முதலில் நிரூபிக்கப்பட்டது. இது அதற்கான அவனுடைய முக்கிய மூலாதாரமான நிருபமாய் உள்ளது. இது அவனுடைய முக்கிய மூலாதார நிருபமாய் உள்ளது. ரோமர்கள், எபேசியர்கள் போன்றவர்கள் தங்களுடைய ஸ்தானத்தில் இருந்தனர். ஆனால் இதுவோ மூல ஆதாரமான முக்கிய
நிறுவமாய் உள்ளது. Now, the whole first chapter is exalting Jesus and separating him from being a prophet. That's the whole theme now. I'll try to get to it just quick as can now so we won't stay too long. இப்பொழுது முதல் அதிகாரம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறதாயும் ஒரு தீர்க்கதரிசி என்பதிலிருந்து அவரை வேறு பிரிக்கிறதுமாயும் உள்ளது. அதுவே முழு கருப்பொருளாகும். இப்பொழுது என்னால் முடிந்தளவு துரிதமாக கூற முயற்சிக்க உள்ளேன். எனவே நாம் நீண்ட நேரம் தரித்திருக்க மாட்டோம். The whole theme is separating the first chapter is separating Jesus from any prophet or any law or so forth and showing who Jesus is. முழு ஆய்வு பொருளே வேறு பிரித்தல், அதாவது புதிய அதிகாரம் இயேசுவை தீர்க்கதரிசி என்பதிலிருந்து நியாயப்பிரமாணத்திலிருந்து வேறு பிரித்து இயேசு யாராய் இருக்கிறார் என்பதை காட்டுவதே முதல் அதிகாரமாய் உள்ளது. Now look, God, we start out the first word, God. God, who at sundry times, sundry means that way back time, sundry times, and in divers manners spake in the past unto the fathers by the prophets. இப்பொழுது பாருங்கள், தேவன், முதல் வார்த்தையான தேவன் என்பதிலிருந்து நாம் துவங்குவோம். பூர்வ காலங்களில், பூர்வ என்பதன் பொருள் முந்தின காலம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். Now see, God in sundry times, way back, he spoke to the fathers by the prophets. That's how he had to give his message, through his prophet. இப்பொழுது பாருங்கள், தேவன் பூர்வ காலங்களில் முன்னர் அவர் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றினார். அவ்விதமாகத்தான் அவர் தம்முடைய செய்தியை அவருடைய தீர்க்கதரிசியினூடாக கொடுக்க வேண்டியதாக இருந்தது. God would send his prophet like Elijah, Jeremiah, Isaiah, and if you'll notice, never in all the history of the world did ever the church produce a prophet. Amen. Search it. In the Old Testament, New Testament, or in this day, in the latter day. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை எலியாவை போன்றும் எரேமியாவை போன்றும் ஏசாயாவை போன்றும் அனுப்புவார். நீங்கள் கவனிப்பீர்களேயானால் உலக சரித்திரம் முழுவதிலும் எப்போதுமே ஒரு சபையானது ஒரு தீர்க்கதரிசியை தோற்றுவித்ததே இல்லை. அதை பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ அல்லது இந்த நாளிலோ பின்வரும் நாளிலோ ஆராய்ந்து பாருங்கள். Show me any prophet was ever raised out of the church in the last days. Show me one ever come up out. And show me one time that a prophet, a real servant of God, that the ecclesiastical system of the world didn't condemn him. எந்த தீர்க்கதரிசியாவது எப்போதாவது சபையிலிருந்து எழும்பியிருந்தார்களா என்பதை இந்த கடைசி நாளில் எனக்கு காண்பியுங்கள். அவ்வாறு எப்போதாவது எழும்பின ஒருவரை எனக்கு காண்பியுங்கள். ஒரு முறையாவது அந்த உலக திருச்சபை முறைமை கடிந்து குற்றப்படுத்தாத ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு உண்மையான தேவ ஊழியக்காரனை எனக்கு காண்பியுங்கள். Just think of it. Jeremiah, Isaiah, all down through the Old Testament, they condemned. Jesus said, you garnish the tombs of the prophets and make them white, and you put them in there. Amen. Right. அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். எரேமியா, ஏசாயா மற்றும் பழைய ஏற்பாட்டினூடாக வந்த அவர்கள் எல்லோருமே அதை கடிந்து குற்றப்படுத்தினர். இயேசு, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை சிங்காரித்து அவைகளுக்கு வெள்ளை அடிக்கிறீர்கள், நீங்கள் தான் அவர்களை அங்கே உள்ளே வைத்தீர்கள் என்றார். அது உண்மை. The church continues that. Look at St. Patrick. You Catholic people claim him. He is more Catholic than I am. That's right. But you claim him. சபையானது அதை தொடர்ந்து செய்கிறது. பரிசுத்த பாட்ரிக் அவர்களை நோக்கி பாருங்கள். கத்தோலிக்க ஜனங்களாகி நீங்கள் அவரை உங்களுக்கு சொந்தமானவராக உரிமை கோருகிறீர்கள். நான் எப்படி ஒரு கத்தோலிக்கன் அல்லவோ அதை போன்றே அவரும் ஒருபோதும் ஒரு கத்தோலிக்கர் அல்ல. அது உண்மை. ஆனால் நீங்கள் தான் அவரை அவ்வாறு உரிமை கோருகிறீர்கள். Look at St. Francis of Assisi. Claim him. He is more Catholic than I am. பரிசுத்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசியை கவனித்து பாருங்கள். அவரையும் அவ்வாறு உரிமை கோருகிறீர்கள். அவரும் என்னை போன்றே ஒரு கத்தோலிக்கர் அல்ல. Look at Joan of Arc. You burn her to a stake as a witch because she saw visions in the spiritual. Burn her to a stake and that woman screaming for mercy.
and they burn her to a stake. ஜோன் ஆஃப் ஆர்க்கை கவனித்து பாருங்கள். நீங்கள் அவளை ஒரு சூனியக்காரி என கருதி ஒரு கழுமரத்திலே அவளை கட்டி எரித்து விட்டீர்கள். ஏனென்றால் அவள் தரிசனங்களைக் கண்டு ஆவிக்குரிய பெண்மணியாக இருந்து வந்தாள். அவளையோ ஒரு கழுமரத்திலே வைத்து கட்டி எரித்து விட்டீர்கள். அந்த ஸ்திரீயோ இரக்கத்திற்காக கதறி கூச்சலிட்டாள். அவர்கள் அவளை ஒரு கழுமரத்திலே கட்டி எரித்து போட்டனர். About 100 years later, they found out that she was a prophetess. She was a servant of God. Oh, of course, she'd done a big penalty. You dug up the priest's body and thrown him in the river. ஏறக்குறைய 100 ஆண்டுகள் கழித்து அவள் ஒரு தீர்க்கதரிசினியாய் இருந்தாள் என்று அவர்கள் கண்டறிந்தனர். அவள் ஒரு தேவனுடைய ஒரு ஊழியக்காரியாக இருந்தாள். ஓ, உண்மையாகவே நீங்களோ ஒரு பெரிய தண்டனையை அளித்து விட்டீர்கள். நீங்கள் அவளை எரிக்க சம்மதித்த அந்த குருமார்களின் சரீரங்களை தோண்டி எடுத்து அவைகளை ஆற்றிலே வீசி எறிந்தீர்கள். You do garnish the tombs of the prophets and put them in there. Right. Never did the ecclesiastical system ever produce a man of God. Never did it. Hasn't today and never will. Organized religion has never been God's theme. நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை சிங்காரிக்கிறீர்கள். நீங்களே அவர்களை உள்ளே வைத்தீர்கள். உண்மை. ஸ்தாபன முறைமை ஒருபோதும் ஒரு தேவ மனிதனை தோற்றுவித்ததே இல்லை. ஒருபோதும் தோற்றுவித்ததும் இல்லை. இன்றைக்கும் தோற்றுவிக்கிறதில்லை. இனிமேலும் ஒருபோதும் தோற்றுவிக்காது. ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கம் ஒருபோதும் தேவனுடைய கருப்பொருளாய் இருந்து வந்ததே கிடையாது. The oldest organized church in the world is the Catholic Church. Luther second. Then comes Zwingli. After Zwingli come Calvin. கத்தோலிக்க சபையே உலகில் ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளிலேயே மிக பழமையானது. இரண்டாவது லூத்தர், அதன் பின்னர் Zwingli, Zwingliக்கு பிறகு கால்வின். Calvin owned the Anglo-Saxons, taken up then the Anglican Church, and King Henry VIII when he protested and so forth, and on down to the Wesley Methodists and Nazarenes, Pilgrim Holiness, and on down to the last is Pentecostal, all organized. கால்வினை தொடர்ந்து ஆங்கிலிக்கன், ஆங்கிலோ சாக்சன்களை தொடர்ந்து பின்னர் ஆங்கிலிக்கன் சபை. 8ஆம் ஹென்றி அரசன் அவன் நிறுத்தபோது அவனை தொடர்ந்து வெஸ்லி, மெத்தோடிஸ்ட், நசரேயர்கள், யாத்திரிக பரிசுத்தர், தொடர்ந்து கடைசியாக பெந்தேகோஸ்தே. ஆக எல்லாமே ஸ்தாபனமாக்கப்பட்டு விட்டன. And the Bible plainly teaches that the Catholic Church is a ill-famed woman, and the Protestant churches and their organizations are her daughters. Revelation 17. Amen. That's exactly right. கத்தோலிக்க சபையானது துர்க்கீர்த்தி கொண்ட ஸ்திரீ என்றும், புராட்டஸ்டன்ட் சபைகளும் அவைகளுடைய ஸ்தாபன அமைப்புகளும் அவருடைய குமாரத்திகள் என்று வெளிப்படுத்துகிற விசேஷம் 17ஆம் அதிகாரம் கூறுகிறது என்பதை வேதம் தெளிவாக போதிக்கிறது. அது முற்றிலும் உண்மையே. So not the people now. There's good in all them churches, sainted, saved people. But God doesn't call his people by an organization, he calls them as individuals. இப்பொழுது ஜனங்கள் அல்ல, எல்லா சபைகளிலும் பரிசுத்தமாக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருப்பது நல்லதுதான். ஆனால் தேவன் ஸ்தாபனத்தின் மூலமாக தம்முடைய ஜனங்களை அழைக்கிறதில்லை. அவர் அவர்களை தனிப்பட்ட நபர்களாகவே அழைக்கிறார். God deals with individuals. Whether you're Methodist, Baptist, Protestant, Catholic or what you are. தேவன் தனிப்பட்ட நபர்களோடு ஈடுபடுகிறார். நீங்கள் ஒரு மெத்தோடிஸ்டாய், பாப்டிஸ்டாய், புராட்டஸ்டன்டாய், கத்தோலிக்கராய் அல்லது நீங்கள் யாராயிருந்தாலும் சரி. God before the foundation of the world knew you and predestinated you to eternal life, or either you was predestinated to eternal loss. தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பே உங்களை நித்திய ஜீவனுக்கென்று முன்குறித்து உங்களை அறிந்திருந்தார். இல்லை என்றால் நீங்கள் நித்திய இழப்பிற்கென்று முன்குறிக்கப்பட்டிருந்திருப்பீர்கள். He wasn't willing that you should be perished, you would perish, but him being infinite, he had to know the end from the beginning, or he isn't God. நீங்கள் கெட்டுப் போக வேண்டும், நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவர் முடிவற்றவராயிருக்கிறபடியால் அவர் துவக்கத்திலிருந்து முடிவு வரை அறிந்திருக்க வேண்டியதாக இருந்தது. இல்லை என்றால் அவர் தேவனாயிருக்க முடியாது. So Jesus never come to earth just to say, well, I'll see somebody be mercy. If I act and die in a hard way, they'll probably think, well, it'll persuade their hearts, and God don't run his business like that. ஆனால் இயேசு நல்லது, யாருக்காவது இரக்கம் வேண்டுமா என்று நான் பார்ப்பேன். நான் ஊழியம் செய்து ஒரு கடினமான வழியில் மரித்து போனால் அவர்கள் அநேகமாக இவ்வாறு நினைத்தால் நல்லது, அப்பொழுது நான் அவர்களை சம்மதிக்க செய்வேன். அப்பொழுது அவர்கள் என்று கூறுவதற்காக ஒருபோதும் பூமிக்கு வரவில்லை. தேவன் தம்முடைய பணியினை அந்த விதமாகவே செய்கிறதில்லை. Jesus came for
one specific purpose. That's to save those who God before the foundation of the world knew would be saved. Amen. He said so. Amen. That's right. உலக தோற்றத்திற்கு முன்னே யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று தேவன் அறிந்திருந்தாரோ அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே இயேசு வந்தார். அவர் அவண்ணமாகவே கூறினார். அது உண்மை. So it's not him that willeth or him that runneth, it's God that showeth mercy. Amen. Paul said that. Same man here. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம் பவுல் அதை கூறினான். அதே மனிதன் இங்கே கூறினான். He said that's the reason God could say before Esau or Jacob was either born, he said I love one and hate the other. அவன் அந்த காரணத்தினால்தான் ஏசாவும் யாக்கோவும் பிறப்பதற்கு முன்னமே தேவனால் இதை கூற முடிந்தது. அதாவது அவர் நான் ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை வெறுத்தேன் என்று கூறினாரே என்று கூறினான். Before either boy was born, God knew that Esau was a shyster, and he knew that Jacob he loved his birthright. So he knew before the world ever was formed about it. Now we're going to find out in a minute who that was that knew it. This chapter's got it. ஏசா பிறப்பதற்கு முன்பே அவன் வெட்க சுபாவம் கொண்ட ஒருவன் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அவர் யாக்கோபையும் அறிந்திருந்தார். அவன் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை நேசித்தார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஆகையால் உலகம் உருவாவதற்கு முன்பே அதை குறித்து அவர் அறிந்திருந்தார். இப்பொழுது அதை அறிந்திருந்தது யார் என்பதை இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் கண்டறிய போகிறோம். இந்த அதிகாரம் அதை கொண்டுள்ளது. God in sundry times and in divers manners spoke to the fathers by the prophets, hath in these last days spoken unto us by his Son. Has done what? Has spoken to us in this last days by his Son. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். என்ன செய்துள்ளார்? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். Now, how would you think then that what would be a prophet? Would we have a prophet then of this day? Absolutely. Would he speak by us? Sure. But the prophets of the old day was the spirit of Jesus Christ. இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி என்னவாயிருப்பார் என்பதை குறித்து நீங்கள் எப்படி எண்ணிக்கொள்வீர்கள்? அப்படியானால் நாம் இந்த நாளின் தீர்க்கதரிசியை உடையவர்களாய் இருப்போமா? முற்றிலுமாக. அவர் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுவாரா? நிச்சயமாக பேசுவார். ஆனால் அவர் அதாவது பண்டைய தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் இருந்தனர். Now let's get that straight because I don't think it's soaking in right. This is just like Sunday school, so we're going to get this clear, see? இப்பொழுது நாம் அதை சரியாக புரிந்து கொள்வோம். காரணம் இது சரியாக மனதில் பதிந்து கொண்டிருக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது இது ஞாயிறு வேத பாட பள்ளியை போன்று உள்ளது. எனவே நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? Notice, let's take the Spirit of God that was in Moses. Perfectly is the foreshadow of Jesus Christ. All of the Old Testament characters foreshadow the cross. கவனியுங்கள், மோசேக்குள்ளிருந்த தேவனுடைய ஆவியை நாம் எடுத்துக்கொள்வோம். அது இயேசு கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண முன்னடையாள நிழலாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்கள் யாவுமே சிலுவைக்கு முன்னடையாள நிழலாயிருந்தன. Moses, born a proper child, hid in the bulrushes, taken away from his parents, so forth. He was a king, or a leader, lawgiver, intercessor, priest. Everything that he was foreshadowed Christ. மோசே ஒரு அழகுள்ள பிள்ளையாக பிறந்து தன்னுடைய பெற்றோர்களால் கொண்டு செல்லப்பட்டு நாணற்பட்டிக்குள் வைத்து நாணலுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டான். அவன் ஒரு ராஜாவாய், ஒரு தலைவனாய், நியாயப்பிரமாணிகனாய், பரிந்து பேசுபவனாய், ஆசாரியனாய் இருந்தான். அவன் கொண்டிருந்த ஒவ்வொரு காரியமும் கிறிஸ்துவிற்கு முன்னடையாளமாக நிழலிடப்பட்டிருந்தது. Look at Joseph, loved of his father, hated of his brethren, and sold for almost 30 pieces of silver, thrown into a ditch, supposedly dead, taken out in his persecution, butler saved and butcher lost, 2 thieves at the cross. யோசேப்பை கவனித்து பாருங்கள். அவன் தன்னுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்டு தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு ஏறக்குறைய
30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டான். பின்னர் ஒரு குடிக்குள்ளாக மரித்தவன் போல வீசி எறியப்பட்டு பின்னர் தூக்கி எடுக்கப்பட்டான். அவனுடைய சிறைச்சாலை துன்பத்தில் பானபாத்திரக்காரன் ரட்சிக்கப்பட்டான், சுயம்பாகி இழக்கப்பட்டான். அதாவது சிலுவையில் தொங்கிய 2 கள்ளர்களைப் போலவே. And then when he come out, he raised up out of that ditch and was set at the right hand of Pharaoh, the biggest commercial, the nation who had whipped all the rest of the world. And no man could come to Pharaoh except they come through Joseph. Amen. Jesus sitting at the right hand of God, and no man can come to God except through Christ. அதன் பின்னர் யோசேப்பு வெளியே வந்தான். அவன் அந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு பார்வோனுடைய வலது பாரசத்தில் உட்கார வைக்கப்பட்டான். உலகத்தின் ஏனைய பகுதிகளை எல்லாம் அடக்கி வைத்திருந்த மிகப்பெரிய வணிக தேசத்தில் இருந்தான். யோசேப்பினூடாக அவர்கள் வந்தாலன்றி எந்த மனிதனும் பார்வோனண்டை வரவே முடியாது. இயேசு தேவனுடைய வலது பாரசத்தில் விட்டிருக்கிறபடியால் கிறிஸ்துவின் மூலமே வந்தாலன்றி வேறெந்த மனிதனும் தேவனண்டை வர முடியாது. And when Joseph left that throne and started out, man went before him, screaming and blowing trumpets, sounding the trumpet, saying, "Galilee, Joseph is coming." And when Jesus comes, the trumpet shall sound, and every knee shall bow, and every tongue shall confess. Yes, sir. There he was. யோசேப்பு சிங்காசனத்தை விட்டு புறப்பட்டு வெளியே செல்லும் போது அவருக்கு முன்பாக மனுஷர் சென்று ஆர்ப்பரித்து எக்காளங்களை ஊதி தெண்டரிட்டு பணியுங்கள், யோசேப்பு வருகிறார் என்று முழக்கமிட்டு கூறினர். இயேசு வருகிற போது ஒரு எக்காளம் தொனிக்கும். அப்பொழுது முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். ஆமையா, அந்த விதமாகத்தான் யோசேப்பு இருந்தான். And when Joseph died, he left a memorial to them who were waiting for deliverance. I put my hand on the old casket here not long ago. It was made out of lead. That his body was supposed to stay. யோசேப்பு மரித்தபோது அவன் தன்னுடைய எலும்புகளை ஒரு ஞாபகார்த்தமாக விடுதலைக்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு விட்டு சென்றிருந்தான். நான் அண்மையில் அவனுடைய சரீரத்தின் எலும்புகள் வைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டியின் மீது என்னுடைய கரத்தை வைத்தேன். அதுவோ ஈயத்தினால் செய்யப்பட்டிருந்தது. Don't you bury me here, for someday God's going to visit you. He's a prophet. God's going to visit you. And said, when you go up to the promised land, take my bones. Amen. எனவே யோசேப்பு, என்னை இங்கு நீங்கள் அடக்கம் பண்ணாதீர்கள், ஏனென்றால் என்றோ ஒரு நாளில் தேவன் உங்களை சந்திக்கப் போகிறார் என்று கூறினான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். தேவன் உங்களை சந்திக்கப் போகிறார், எனவே நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்லும் போது என்னுடைய எலும்புகளை கொண்டு செல்லுங்கள் என்று கூறினான். Every old Hebrew with a beat back and bloody could look over in that casket and say, someday we're going out. Jesus left the memorial, an empty tomb. அந்த பண்டைய எபிரேயன் முதுகிலே கசையடியையும் ரத்தமும் கொண்டவனாய் நின்று அந்த பெட்டியை நோக்கி பார்த்து, என்றோ ஒரு நாள் நாம் இங்கிருந்து போகப் போகிறோம் என்று கூற முடிந்தது. இயேசுவானவரோ காலியான கல்லறையை ஒரு நினைவு சின்னமாக விட்டு சென்றார். Someday when we go over to the grave and our loved ones and hear the low clouds when they say ashes to ashes and dust to dust and earth to earth. என்றோ ஒரு நாள் நாம் கல்லறைக்கு செல்லும் போது நம்முடைய அன்பார்ந்தவர்கள் அடக்கம் பண்ணப்படும் போது மற்றவர்களோ சிறு மண்கட்டிகளை தூவி சாம்பலுக்கு சாம்பலும் தூசிக்கு தூசியும் மண்ணுக்கு மண்ணுமா இருக்கிறாய் என்று கூற கேட்கிறோம். But brother, we can look across the sea to an empty tomb. Someday we're going out of here. We're going home. Amen. He's coming. Everything was tight. ஆனால் சகோதரனே, நம்மால் சமுத்திரத்துக்கு அப்பால் ஒரு காலியான கல்லறையை நோக்கி பார்க்க முடிகிறது. என்றோ ஒரு நாளில் நாம் இங்கிருந்து போக போகிறோம். நாம் பரலோக வீட்டிற்கு செல்ல போகிறோம். அவர் வருகிறார். ஒவ்வொரு காரியமும் மாதிரியாக்கப்பட்டிருந்தது. Look at David, rejected by his own people, dethroned by his own people, being a king of Jerusalem, was drove out of Jerusalem by his own people. And as he went up Mount Olive, he looked back and wept. He was rejected. தாவீதை நோக்கி பாருங்கள். அவன் தன்னுடைய சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த ஜனங்களால் சிங்காசனத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டான். எருசலேமில் ஒரு ராஜாவாக இருந்து தன்னுடைய சொந்த ஜனங்களால் எருசலேமில் இருந்து துரத்திவிடப்பட்டான். அவன் ஒலிவ மலையின் மீது ஏறும்போது அவன் பின்னோக்கி பார்த்து அழுதான். அவன் புறக்கணிக்கப்பட்டான். 800 years from then, the son of David, king of Jerusalem, sat on the hill and
it was rejected. That's the Spirit of Christ in David. All foreshadowed the cross. அதன் பின்னர் 800 ஆண்டுகள் கழித்து தாவீதின் குமாரன் எருசலேமின் ராஜா அதே விதமாக ஒரு மலையின் மேல் நின்று அழுதார். ஏனென்றால் அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். அது தாவீதுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவியாய் இருந்தது. எல்லாமே சிலுவைக்கு முன்னடையாளமாக நிழலிடப்பட்டிருந்தன. That prophets back there spoke in his name. They lived in his name. They acted in his name. Sure. God in sundry times and divers manners spoke to the fathers and the prophets, but in this last day through his Son. Amen. அங்கே முன்னிருந்த தீர்க்கதரிசிகளோ அவருடைய நாமத்தில் பேசினர். அவர்கள் அவருடைய நாமத்தில் ஜீவித்தனர். அவர்கள் அவருடைய நாமத்தில் செயல்பட்டனர். நிச்சயமாகவே பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். So the prophets and spiritual man this day is only the reflection of Christ. There by the law they stood, look over here, they stand looking back the other way through grace. ஆகையால் தீர்க்கதரிசிகள் ஆவிக்குரிய மனிதர்கள் இந்த நாளின் கிறிஸ்துவின் பிரதிபலிப்பாய் மாத்திரமே உள்ளனர். அவர்களோ நியாயப்பிரமாணத்தை கொண்டு நின்று நோக்கி பார்த்தனர். இங்கே இவர்களோ வேறு விதமாக நின்று கிருபையினூடாக பின்னோக்கி பார்க்கின்றனர்.